முதலாவதாக ஜனாதிபதியினுடைய அறிவிப்பு குறித்தான தகவல் இன்றைய தினம் நாளேடுகளில் தரப்படுகிறது. அந்த வகையில் லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். ආණ්ඩුවෙන් මාස 3ක සහන පැකේජයක් மே மாசே අස්වසුම 10000 සිට 25000 என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. 10000 දීමනාව 15000ට 7500ට நංவனமா என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு கூறியிருக்கிறார். அஸ்வசும கொடுப்பனவை 17500 ரூபாய் பெறுவர்களுக்கு 25000 ரூபாயும், அதற்கு 5000 ரூபாய் கொடுப்பனவுகள் 10000 ரூபாய் கொடுப்பனவை பெறுவர்களுக்கு 15000 7500 பெறுவர்களுக்கு 7500 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 5000 ரூபாய் கொடுப்பனவுகளை பெறுவதாக ஜனாதிபதி இவ்வாறு கூறியிருக்கிறார். அதில் மின் பெட்ரோல் டீசல் போன்றவற்றுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என்பதான அறிவிப்பு தான் ஜனாதிபதியினால் இவ்வாறு விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு நிவாரணம் அளிக்க 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கு போரால் தற்போது எமது நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள தரப்புகளுக்கு நிவாரணம் அளிக்க 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3 மாத காலத்துக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படும். மத்திய கிழக்கு நாடுகளின் நிலைமையை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இவ்வாறு கூறியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை மத்திய கிழக்கு போரால் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் தொடர்பில் விசேட உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். உலகளாவிய போர்ச்சூழலால் நாடு என்ற ரீதியில் நாமும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் நமது நாட்டில் பாதிக்கப்பட்டுள்ள தரப்பினருக்கு நிவாரணம் வழங்க தீர்மானித்திருக்கிறோம். எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சாரம் ஆகிய துறைகளில் நமது நாட்டில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய நெருக்கடியான நிலையில் 2 கோணங்களில் நாம் அவதானம் செலுத்த வேண்டும். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை மின்சார சபையின் நிதி நெருக்கடியின் விளைவுகள் இன்று தொடர்கின்றன. இந்த நிலையில் எரிபொருளுக்கான வரியை தற்காலிகமாக நீக்கினால் பொருளாதாரம் பாதிக்கப்படும். எனவே எரிபொருள் வரியை குறைக்காமல் நெருக்கடியை முகாமித்துவம் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த எரிபொருள் கட்டண திருத்தத்தின் போது 1 லிட்டர் டீசலுக்கு திரைசேரி ஊடாக 100 ரூபாயும் பெட்ரோலுக்கு 20 ரூபாயும் செலுத்தப்பட உள்ளது. ஒரு மாதத்துக்கு இந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு இந்த நிவாரணம் வழங்கப்படும். இதற்காக 6000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். எரிபொருள் விலையேற்றத்தால் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கமைய சாதாரண எஞ்சினுடனான மீன்பிடி படகுக்கு ஏற்கனவே உள்ள 100 ரூபாவுக்கும் மேலதிகமாக 50 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். சாதாரண மீன்பிடி படகுகளுக்கு ஒரு நாளைக்கு 25 லிட்டர் என்ற அடிப்படையில் 25 நாட்களுக்கு 625 லிட்டர் டீசல் வழங்கப்படும். 50 ரூபாய் நிவாரண அடிப்படையில் அவர்களின் வங்கிக் கணக்குக்கு 31,250 ரூபாய் வைப்பிடப்படும். 3 மாதங்களுக்கு இந்த நிவாரண கொடுப்பனவு வழங்கப்படும். அதேபோல் ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் எரிபொருள் நிவாரணம் வழங்கப்படும் என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு அறிவித்திருக்கிறார். பழைய விலைக்கு கொண்டுவரப்பட்ட 14,000 மெட்ரிக் டன் உரம் கையிருப்பில் இருக்கிறது. தனியார் நிறுவனங்களிடமுள்ள உரத்தொகையில் 65% கமநல அபிவிருத்தி திணைக்களத்துக்கு வழங்க தனியார் நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. அதேபோல் பழைய விலைக்கு இறக்குமதி செய்த உரத்தை பழைய விலைக்கு அரசுக்கு வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் தற்போது சிறுபோக பயிற்சிகை நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் யூரியா உரம் உடையை 10,200 ரூபாவுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 25,000 வழங்கப்படும் உர நிவாரணத்தை 30,000 ரூபாவாகவும் 15,000 ரூபாய் உர நிவாரணத்தை 18,000 அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் சிறு தொழிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் 4,000 ரூபாய் உர நிவாரணத்துடன் ஒருமுறை மாத்திரம் 5,000 ரூபாய் உர நிவாரணம் வழங்கப்படும். இதற்கமைய உர நிவாரணத்துக்கு மாத்திரம் 6,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்படும் அஸ்வசும கொடுப்பனவை இந்த மாதம் மாத்திரம் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய 17,500 ரூபாவை 25,000 ரூபாவாகவும் 10,000 ரூபாவை 15,000 ரூபாவாகவும் 5,000 ரூபாவை 7,500 ரூபாவாகவும் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 8,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகளில் நீர்மட்டம் குறைவோ, எரிபொருள் விலை உயர்வோ, நிலக்கரி நெருக்கடி ஆகிய காரணிகளால் மின்கட்டணத்தில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. மசகு எண்ணெய் கப்பல் வருகை தாமதமடைந்திருக்கிறது. இந்த மாத நடுப்பகுதியில் தான் மசகு எண்ணெய் கப்பல்கள் நாட்டுக்கு வரவுள்ளன. இதனால் சுத்திகரிப்பு நிலையத்தை தற்காலிகமாக மூட வேண்டிய நிலைமை ஏற்படும். மசகு எண்ணெய் கப்பல்களை நாட்டுக்கு வரவழைப்பதில் நெருக்கடி நிலைமை காணப்படுகிறது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் போது அதனை முகாமைத்துவம் செய்வதற்கு எரிபொருள் ஊடாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். இந்த செலவை இக்காரணிகளுக்காகவும் பொதுமக்களின் மின்கட்டணத்தில் இணைக்கப் போவதில்லை. நிலக்கரி நிறுவனத்திடமிருந்தே அந்த தொகை அறவிடப்படும். ஏனெனில் நாங்கள் கம்பெனிகளின் அரசாங்கம் அல்ல, செலுத்தாவிடின் வழக்கு தாக்கல் செய்யப்படும். கடந்த பிப்ரவரி மாதம் மதிப்பீட்டுக்கு அமைவாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. 90 அலகுக்கும் குறைவான மின்சாரத்தை பயன்படுத்தும் மின்பாவனையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். இந்த நிவாரணம் 3 மாதங்களுக்கு வழங்கப்படும். இதற்காக 1,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு இவ்வாறு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டது. அப்போது 5,000 ரூபாய் அச்சிடப்பட்டு எண்ணம் போல் மக்களுக்கு வழங்கப்பட்டது. இதனால் பணவீக்கம் 70%, வட்டி வீதம் 33% உயர்வடைந்தது.
மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் அதிகரிக்கப்பட்டது. ஆகவே நெருக்கடியான நிலைமையில் நிவாரணம் வழங்கும் போது மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். அவ்வாறான சிறந்த அணுகுமுறையை நாங்கள் கடைபிடிக்கின்றோம். நாட்டில் தித்வா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புக்கு நிவாரணம் மற்றும் இழப்பீடு வழங்க 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய மத்திய கிழக்கு மோதலால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் நெருக்கடிக்கு நிவாரணம் அளிக்க 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 3 மாத காலத்துக்காகவே இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிதாக நாணயம் அச்சிடாமல் கடன் பெறாமல் இந்த 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விநியோகம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 3 மாத காலத்தை வரையறுத்து இந்த நிவாரணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள் நிலைமையை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மக்களின் தலைகளில் மற்றும் சுமைகளை ஏற்றாமல் அரசாங்கமும் அரசு திணைக்களங்களும் மக்களுடன் இணைந்து சுமைகளை பங்கிட்டுக் கொள்ளும் என்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இவ்வாறு நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறார்.